ஜப்பான்ல பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் தமிழ்நாட்டில் ரீசெண்டாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போல். அது வதந்தி அப்படின்லாம் நான் சொல்ல வரலங்க, அது வந்து உண்மை தான். இதை பற்றி நான் முன்னாடியே டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இன்னும் 30 இயர்ஸில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வந்து ஜப்பானுக்கு வரப்போகுது, அதுதாங்க ஃபேக்ட். ஆனால் அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுமே இந்த வார்னிங் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக மியான்மரில் கூட பெரிய நிலநடுக்கம் வந்ததை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்கு. நிறைய பேர் மாதிரி நானுமே ஜப்பான் சைனா எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் இங்கே வர வரைக்கும். அந்த அளவுக்கு தான் எனக்கு ஜப்பானை பற்றி தெரியும். அண்ட் நான் ஜப்பானுக்கு வந்தக்கப்புறம் தான் யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். ஜப்பானை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஷேர் பண்ணும்போது கூடவே நானும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இருக்கிற மக்கள், இவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஜப்பானுக்கும் நிலநடுக்கத்துக்கும் இருக்கிற தொடர்பையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்தாலும் படித்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அது உணர்ற வரைக்கும் நமக்கு புரியாது. அந்த மாதிரி தான் நாங்கள் வந்த புதுசில் இங்கே ஒரு நாள் நிலநடுக்கம் வந்துச்சு. அப்போதான் எனக்கு நிலநடுக்கம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலே தெரிஞ்சுது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து நிலநடுக்கம் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்தியாவில் வந்து இது அவ்வளோ காமன் கிடையாது. ரொம்பவே பயமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த நிலநடுக்கம் வந்து ஒரு 4 ஸ்கேலில் தான் இருந்திருக்கும். அதுக்கே வந்துட்டு பயமாக தான் இருந்துச்சு. அந்த ஃபீலிங் வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க எங்கே வேணா எப்படி வேணா எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னா அது நம்ம வீடு தான். ஆனால் இந்த பூகம்பம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து அன்சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ஒரு ஃபீலிங் தான். இந்த பூகம்பமும் எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. என்னதான் அலர்ட் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த கொஞ்சம் செகண்ட்ஸில் நம்ம என்னதான் பண்ணிட முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டை விட்டு வெளியில் ஓட முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். சில சமயம் தோணும் நம்மளாச்சும் பரவாயில்ல, நம்ம நினச்சோன்னா இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து இங்கே ஜாப்பனீஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினச்சி பாவமாக இருக்கும். ஆனால் சில சமயம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களாச்சும் பரவாயில்ல, பூகம்பம் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அவங்களோட நாட்டில் அவங்க இருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் இது கூட பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஏதாவது நிலநடுக்கம் வந்துட்டாலும் இங்கே ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் அதுவுமே ஃபுல்லாக ஜாப்பனீஸில் தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட புரியாமல் நாங்கள் இருப்போம். அதெல்லாம் இங்கே சும்மா இருக்கிறப்ப நினச்சி பார்ப்பேன். அதுக்கப்புறம் நானே இதெல்லாம் ஓவர் திங்கிங் கேட்டகரியில் வந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு காம் ஆயிடுவேன். பட் எனிவேஸ் இப்போதைக்கு நாங்கள் வந்துட்டு இங்கே சேஃபாக தான் இருக்கோம், அதை சொல்ல தான் இந்த வீடியோ. ஆனால் இப்போ ஒரு பெரிய நிலநடுக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நாங்கள் இங்கே இருக்கும்போதும் நடக்கலாம், இல்லைனா நாங்கள் ஊருக்கு வந்தக்கப்புறமும் நடக்கலாம். ஆனால் எப்போன்னு தெரியல, பார்ப்போம்.